ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பூலியன் ஆப்ரேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான ஜாமெட்ரி கிரியேட் ஆகுது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், பாட் டிசைன். நம்ம என்ன பாட் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த பாட்க்கு நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ பூலியன் பாடிஸ். ஸோ என்டர் கொடுத்தனா அந்த பாட் பாடி ஸ்பெசிஃபை ஆகிடும். இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா பூலியன் பாடிஸ். ஸோ பூலியன் ஆப்ரேஷன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஸோ டூ பாடிஸ் கம்பைன் ஆகும் போது இன் பிட்வீனில் நமக்கு என்ன மாதிரியான ஜியாமெட்ரி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் பூலியன் ஆப்ரேஷன். ஸோ இல்லை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பூலியன் இருக்குது. ஸோ பூலியன்னா என்னென்னா ஜஸ்ட் கம்பைனிங் டூ பாடிஸ், எய்தர் ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, இல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணுறது, இல்லை இன்டர்செக்ட் பண்ணுறது, இல்லை எக்ஸ்க்ளூஷன், டிவிஷன், கட் பாத். அதாவது ரெண்டு பாடிஸ் கம்பைன் ஆகும்போது அதில் என்ன மாதிரியான ஷேப்ஸ் நமக்கு வேணும் அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துக்கிறது அண்ட் அதர் ஃபேஸஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பூலியன் ஆப்ரேஷன். ஸோ இந்த பூலியன் ஆப்ரேஷனில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பூலியன் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனியன். ஸோ யூனியன்னா என்னென்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும், ஸோ ரெண்டு பாடிஸும் ஜாயின் ஆகிற அந்த ஃபேஸ், ஸோ அந்த ஃபேஸ் நமக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் யூனியன். ரெண்டு கம்பைன் ஆகிற ஃபேஸ் நமக்கு கிரியேட் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு ஃபேஸும் வந்து கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு லீவ் ஆகணும், அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது, அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டு ஃபேஸும் கம்பைன் ஆகக்கூடிய அந்த மீட்டிங் பாயிண்ட், அந்த மீட்டிங் செக்ஷன் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், அதுதான் இன்டர்செக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன். ஸோ எக்ஸ்க்ளூஷன்னா ரெண்டு பாடிஸ் வந்து கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகணும் அண்ட் அதர் ஜாமெட்ரி டிஸ்பிளே ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ். ரெண்டு பாடிஸும் நமக்கு கிரியேட் ஆகணும் அண்ட் டிவிஷன்ஸாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ டூ பாடிஸாக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் பாத். ஸோ ரெண்டு பாடிஸும் கம்பைன் ஆகக்கூடிய அந்த பாத் மட்டும் நமக்கு கட் ஆகணும் அப்படிங்கிறது கட் பாத். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பூலியன் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பூலியன் பாடிஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாடிஸ், ஸோ சூஸ் XY பிளைன். ஸோ இந்த பிளைன் சூஸ் பண்ணிக்கலாம். கோ டு Sketcher window. So rectangle choose பண்ணிக்கலாம் and dimensioning apply பண்ணிக்கலாம். So click this multi dimension. So இதோட length and click பண்ணி so இந்த vertical axis ஓட right click பண்ணீங்கன்னா allow symmetry line. So symmetry வந்து நமக்கு move ஆகும். And next this line to this line, right click, allow symmetry. So symmetry வந்து நமக்கு move ஆகும். So specify பண்ணிக்கலாம். So 80, 50 and this height 40. So இந்த மாதிரி எந்த ஹைட்ல நம்ம ஜியோமெட்ரி கிரியேட் பண்ண போறோமோ அதை வேரி பண்ணிக்கலாம். So just 100 and இதோட height 50. ஸோ அப்போ நம்ம ஜியோமெட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதோட டாப் ஹைட். ஸோ கிளிக் பண்ணி இதோட டாப் ஹைட் நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். 50. 100 cross 100. ஸோ இந்த ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஜியோமெட்ரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ பேட் பண்ணிக்கலாம். மிரர் எக்ஸ்டெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. 50 mm. ஸோ ப்ரிவியூ கொடுத்தனா மிரர் எக்ஸ்டெண்ட் ஆகும். And next இந்த face choose பண்ணிக்கலாம். Go to Sketcher window. Circle choose பண்ணிக்கலாம். So cut எடுக்க போறோம் நம்ம. So எவ்வளவு mm cut வேணும்? So dimension vary பண்ணிக்கலாம். Choose the dimension. So 30 mm. So exit workbench. So packet. So packetல various types இருக்கு. So இதுல பாத்தீங்கன்னா dimension up to last. So up to last கொடுத்தனா last வரைக்கும் நமக்கு கட் எடுக்கும். So preview. And next இந்த ஃபேஸ்ல நம்ம கட் எடுக்க போறோம். So இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. Go to Sketcher window. Circle. Choose the circle and dimension vary பண்ணிக்கலாம். 30. Exit workbench. Packet. So up to last. Preview கொடுத்தீங்கன்னா up to last வரைக்கும் நமக்கு கட் எடுத்துரும். And next top face. So இந்த ஃபேஸ்ல நம்ம கட் எடுக்க போறோம். Choose this face. Go to Sketcher window. Circle choose பண்ணிக்கலாம்.
ஸோ டைமென்ஷன் வெரி பண்ணிக்கோங்க. diameter 30. exit workbench. ஸோ பேக்கெட் எடுத்துக்கலாம். பேக்கெட்டில் up to last. ஸோ ப்ரிவ்யூ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு கியூபாய்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கியூபாய்டோட 6 ஃபேஸஸில் பேக்கெட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் பார்ட் பாடி நம்ம கிரியேட் பண்ணால் ஜஸ்ட் இன்சர்ட் பாடி. ஸோ பார்ட் பாடி 2. ஸோ எந்த ஃபேஸில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ YZ plane சூஸ் பண்ணிக்கலாம். go to sketcher, லைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனோட டைமென்ஷன்ஸ் வேரி பண்ணிக்கலாம். சூஸ் த டைமென்ஷன். அண்ட் இது வந்து சிமெட்ரிக்கலாக மூவ் ஆகணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ரைட் கிளிக் allow symmetry. ஸோ எந்த லைனை பொறுத்து, ஸோ இந்த லைனை பொறுத்து சிமெட்ரி ஆகணும். ஸோ எவ்வளோ mm, ஸோ 120 அப்ளை கொடுத்தோன்னா 120 mmக்கு சிமெட்ரியாக நமக்கு மூவ் ஆகும். ஸோ எக்ஸிட் ஒர்க்பெஞ்ச். ஸோ லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட் பாடி 2 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச். அண்ட் அகைன் இந்த ஸ்கெட்சில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் திஸ் ஃபேஸ். ஸோ இதை ப்ரொஜெக்ட் 3D. ஸோ இது வந்து 3Dயில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட். இந்த ஆப்ரேஷன் டூலில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்க் இருக்கும். 3 பாயிண்ட் ஆர்க். 3 பாயிண்ட் ஆர்க் கிளிக் கொடுத்துக்கோங்க. திஸ் எட்ஜ் அண்ட் திஸ் எட்ஜ். ஸோ எவ்வளோ mmக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை நம்ம ரெஃபரன்ஸ் எலமெண்ட் ஆக்கிடலாம். ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் வந்து நம்ம பார்ட் பாடி 2ல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்கெட்சை நம்ம ஷாஃப்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சூஸ் ஷாஃப்ட். ஸோ ஷாஃப்ட் எந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ஷாஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதான் வந்து பூலியன் பாடிஸ். ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகக்கூடிய இந்த ஃபேஸில் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ பூலியனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பாடிஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஐடென்டிஃபை வேரி பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இதோட கலரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த பார்ட் பாடியில் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கலர். ஸோ கலரிங் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர் அப்ளை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பாடிக்கு ரெட் கலர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் பாடிக்கு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கலாம். வேரி பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம இந்த கலரிங் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம கிளியராக இண்டிகேட் ஆகும். ஸோ எந்த ஃபேஸில் நமக்கு வந்து பூலியன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ஜாமெட்ரி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இந்த கலரிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பூலியன் பாடிஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பூலியன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்சர்ட். ஸோ இந்த இன்சர்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பூலியன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த பூலியன் ஆப்ரேஷன் மெனுவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பூலியன் ஆப்ரேஷன் இருக்கும். ஆட், ரிமூவ், இன்டர்செக்ட், யூனியன், ட்ரிம், ரிமூவ், லம்ப், அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பூலியன் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட். ஸோ பூலியன் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து ஆட். ஸோ இந்த ரெண்டு பாடிஸும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன மாதிரியான ஜாமெட்ரி கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ரிமூவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பைன் ஆகிற அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ அதர் ஃபேஸஸ்லாம் நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிமூவ். அண்ட் இன்டர்செக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு லீவ் ஆகணும், அதர் ஃபேஸஸ்லாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டர்செக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் பூலியன் ஆப்ரேஷன் ஆட். ஸோ ரெண்டு கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதோட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட். அதில் பார்த்தீங்கன்னா பூலியன் ஆப்ரேஷன் ஆட். ஸோ ஆட் கொடுத்ததோட எந்த பாடிஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம், எந்த 2 பாடிஸை நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ரேஷன்
அண்ட் எந்த பாடி அண்ட் எந்த பாடி அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பாடி 2 அண்ட் இந்த பார்ட் பாடி. ஸோ ரெண்டு கம்பைன் ஆகக்கூடிய ஃபேஸ் நமக்கு வந்து பூலியன் ஆப்ரேஷன் ஆகணும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ பூலியன் ஆப்ரேஷன் ஆட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ரெண்டு பாடிஸும் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டும் வந்து கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆட் பண்ண பூலியன் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணது ரிமூவ் ஆகிடும். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இந்த ஃபேஸ் நம்ம கிளிக் பண்ணதோட ஸோ ஓவராலாக இந்த ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபேஸில் நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் அப் ஃபீச்சர்ஸ், அதாவது எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஃபில்லட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்லட்டிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த ஃபேஸ் சூஸ் பண்ண சொல்லும், ஆப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் அன் எலமெண்ட் ஆன் அ சாலிட் ஃபீச்சர் பிலாங்கிங் டு த கரண்ட் பாடி. ஸோ அதாவது நம்ம பூலியன் ஆப்ரேஷன் அதாவது கம்பைன் பண்ணலைன்னா நம்ம இந்த ஃபேஸில் வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா ஸோ இன்சர்ட் பூலியன் ஆப்ரேஷன் ஆட். ஸோ எந்த பார்ட் பாடி 2 அண்ட் பார்ட் பாடி. ஸோ ப்ரிவ்யூ அப்ளை. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இந்த எட்ஜஸில் வந்து நம்ம ஃபில்லட்டிங் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ எம்எம் ஃபில்லட் பண்ண போகிறோம், ஸோ 5 mm ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபில்லட்டிங் ஆகும். ஸோ இதுதான் வந்து பூலியன் ஆப்ரேஷனோட அட்வான்டேஜ். ஸோ பூலியன் நம்ம பண்ணாதப்போ எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் நம்ம இந்த ஃபேஸில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பாடியும் கம்பைன் ஆகிற அந்த ஃபேஸில் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது, எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம், பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டு பாடியும் கம்பைன் ஆகும். கம்பைன் ஆனதுக்கப்புறம் தான் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் பூலியன் ஆப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் நம்ம ஃபில்லட்டிங் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபில்லட் எட்ஜ் ஃபில்லட்டிங் 5 mm ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் ஸோ எட்ஜ் ஃபில்லட்டிங் 5 mm ப்ரிவ்யூ ஓகே. ஸோ நம்ம பூலியன் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணாத போது எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ பூலியன் ஆப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஃபேஸ் ரெண்டும் கம்பைன் ஆகக்கூடிய அந்த சாலிட் பாடியில் நம்ம என்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனாலும் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் பூலியன் ஆப்ரேஷன். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் எந்த மாடிஃபிகேஷனும் கம்பைன் ஆன சாலிட்ஸில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பூலியன் ஆப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பூலியன் ஆப்ரேஷன் ரிமூவ். பூலியன் ஆப்ரேஷன் ரிமூவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் பூலியன் ஆப்ரேஷன் ரிமூவ். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணதோட எந்த பார்ட் பாடியிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ பாடி 2. ஸோ இந்த ஸ்பியர் பாடியை இந்த ரெக்டாங்குலர் பாடியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் பாடி. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த பார்ட் பாடி வந்து எப்படி கட் ஆகிருக்கு, கிளியராக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து கட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ ரிமூவ் பார்ட் பாடி 2. ஸோ இந்த பார்ட் பாடி இந்த ஸ்பியர் பாடியை வந்து இந்த ரெக்டாங்குலர் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்பேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ப்ரிவ்யூ ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம வந்து எந்த சேஞ்சஸ்னாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போது நம்ம இந்த ஹோல் ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதில் நம்ம என்ன ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ அப்ளை. ஸோ இந்த ஜாமெட்ரி சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். இன்சர்ட் பூலியன் ஆப்ரேஷன் ரிமூவ். ஸோ எந்த பார்ட் பாடி, ஸோ பார்ட் பாடி 2 அண்ட் இந்த பார்ட் பாடி ரிமூவ் பண்ணனா ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். ஸோ எப்படி ரிமூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் அகெயின் இன்னொரு பார்ட் பாடி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பாடி ரெக்டாங்குலர் பேட் பண்ண ஆப்ஜெக்டை நம்ம இந்த பார்ட் பாடி 3ல் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பார்ட் பாடியை கிளிக் அண்ட் ட்ராக் டு பாடி 3. ஸோ பாடி 3க்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த ட்ரீல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்ட் பாடியை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் திஸ் பார்ட் பாடி, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் அண்ட் ஷோ. ஸோ இப்போ 2 பாடிஸ் நமக்கு இருக்குது. ஸோ பாடி 2 அண்ட் பாடி 3. ஸோ இந்த 2 பாடிஸையும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது, ஸோ இந்த 2 பாடிஸை நம்ம கம்பைன் பண்ணும்போது என்ன மாதிரியான ஷேப் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்சர்ட், பூலியன் ஆப்ரேஷன், ரிமூவ். ஸோ எந்த பார்ட் பாடி, ஸோ பார்ட் பாடி 3 நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரம் பார்ட் பாடி 2. ஸோ 2 கம்பைன் ஆகக்கூடிய ஃபேஸில் நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த மாதிரியான ஃபேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ 2 கம்பைன் ஆகும்போது நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கம்பைன் ஆகக்கூடிய ஃபேஸில் அதர் மெட்டீரியல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பைன் ஆகக்கூடியதை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து ரிமூவ் பூலியன் ஆப்ரேஷன்ஸ். இதில் நம்ம என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வேணுமோ நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஒன்ஸ் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபேஸ் கம்பைன் ஆன ஃபேஸோ இல்லை ரிமூவ் பண்ண ஃபேஸ்லையோ நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ண ஆப்ரேஷன் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த பேக்கெட் ஜஸ்ட் இதை கிளிக் அண்ட் ட்ராக் டு பார்ட் பாடி 3. ஸோ க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக்கெட் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக், க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேக்கெட் 3. ஸோ பார்ட் பாடி 3ல. ஸோ இப்போ பார்ட் பாடி 2 அண்ட் பார்ட் பாடி 3. ஸோ 2 பாடியும் கம்பைன் ஆகும்போது அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்சர்ட், பூலியன் ஆப்ரேஷன், ரிமூவ். ஸோ எந்த பார்ட் பாடி, ஸோ பார்ட் பாடி 3 அண்ட் பார்ட் பாடி 2. ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ 2 கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஃபேஸில் நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ரெண்டும் கம்பைன் ஆகும்போது அந்த கம்பைனிங் ஃபேஸில் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து பூலியன் ஆப்ரேஷனோட ரிமூவ். ஸோ இப்போ நம்ம எந்த மாடிஃபிகேஷன் வேணாலும் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பூலியன் ஆப்ரேஷன் இன்டர்செக்ட். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 பாடிஸ் இருக்குது. ஸோ பூலியன் ஆப்ரேஷன் இன்டர்செக்ட் எப்படி யூஸ் பண்ணன்னு பார்க்கலாம். ஸோ இன்சர்ட், பூலியன் ஆப்ரேஷன், இன்டர்செக்ட். ஸோ 2 கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு இருக்கணும் அண்ட் அதர் ஃபேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடணும். இதுதான் வந்து இன்டர்செக்ட். ஸோ கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்த பார்ட் பாடி, ஸோ பார்ட் பாடி 3 அண்ட் பார்ட் பாடி 2. ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் ரிமூவ்னா என்ன அர்த்தம்னா 2 கம்பைன் ஆகக்கூடிய ஃபேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும், அதர் மெட்டீரியல்ஸ் அப்படியே இருக்கும். பட் இன்டர்செக்ட்னா 2 கம்பைன் ஆகக்கூடிய ஃபேஸ் வந்து அப்படியே இருக்கும், அதர் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் ஆகிடும். இதுதான் இன்டர்செக்ட். இன்டர்செக்ட்னா 2 கம்பைன் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும், அதர் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ 2 கம்பைன் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு என்ன மாதிரியான ப்ரொஃபைல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் வந்து பூலியன் ஆப்ரேஷன் இன்டர்செக்ட். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் திஸ் எட்ஜ் ஃபில்லட்டிங் எந்த ரேஞ்சில் இருக்குமோ ஜஸ்ட் எட்ஜ் ஃபில்லட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் பண்ணால் ஜஸ்ட் சூஸ் திஸ் எட்ஜ் ஃபில்லட்டிங் எவ்வளோ எம்எம்ல ரேடியஸில் நம்ம பண்ண போகிறோம், எவ்வளோ எம்எம் ரேடியஸில் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா ஃபில்லட்டிங் ஆகும். ஸோ பூலியன் ஆப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா 2 பாடிஸ் கம்பைன் ஆகக்கூடிய ஃபேஸில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஒன்ஸ் பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இதுதான் பூலியன் ஆப்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பூலியன் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்சர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூலியன் ஆப்ரேஷனில் அசம்பிளி அண்ட் யூனியன் ட்ரிம் அண்ட் ரிமூவ் லம்ப் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்.